ஹாய் கைஸ், நான் உங்கள் கணக்கு வாத்தியார். இந்த வீடியோ செக்ஷனில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிற செக்ஷனில் நம்ம என்னென்ன கேள்வியெல்லாம் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதான் போடுறோம். இது மேக்ஸிமம் 90% சான்ஸ் இருக்கு. ஸோ எதனால சொல்கிறேன்னா, நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணதில் எனக்கு அவங்களோட ஒரு பேட்டர்ன் நான் ரெடி பண்ணேன். அந்த பேட்டர்ன் வைஸ் தான் இந்த கொஸ்டின் பேப்பரை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் 3 பார்ட்ஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா, 3 days செக்ஷனில் நம்ம என்ன பார்த்துக்கோம்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் எல்சிஎம். இது 3 எல்சிஎம், ஹெச்சிஎம். இந்த 3 வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 பார்ட்டாகவும், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் 1 பார்ட்டாகவும் பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பெர்சன்டேஜ் பற்றின புரிதல் இருக்கணும். ஏன்னா பெர்சன்டேஜ் வந்து ரெகுலரா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வரும். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதை பெர்சன்டேஜ்ல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. மொத்தம் உங்களுக்கு காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து 4 கொஸ்டினும், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இருந்து 3 கொஸ்டினும், இதுல இருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பெர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட், வேட் இந்த 5 டைப்ல இருந்தும் நமக்கு 3 கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான சாப்டர் தான். இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டைம் அண்ட் ஒர்க், வேலையாட்கள் மற்றும் நாட்கள், அந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பெர்சன்டேஜ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்குள்ள போக முடியும். என்ன ரீசன்னா, பெர்சன்டேஜ் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு மூலம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ண முடியும். ஸோ பெர்சன்டேஜ்னா என்ன அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா வைஸ் நான் சொல்றேன். இதை சும்மா நீங்க ஐடியாலஜியா வச்சுக்கோங்க. என்னன்னா, பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு கொடுத்த அளவு டிவைடட் பை மொத்த அளவு இன்டு 100. அதாவது என்னன்னா, நம்ம ஒரு செட்டன் அமௌண்ட்டை கொடுத்துருப்போம். எதுல இருக்குன்னா, மொத்தமா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய, இப்போ உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கு, அதுல 50 ரூபாயை உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருப்பான். ஸோ நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோம், 50 ரூபாய் கொடுத்துருக்கோம். எவ்வளவு நம்ம கையில மொத்தமா இருந்துச்சு, 100 ரூபாய் இருந்துச்சு, இன்டு 100. ஸோ 100 டிவைடு 50. ஸோ இதான் இதோட ஆன்சர். இப்போ இத நம்ம டிஎன்பிசில கேட்ட ஒரு கேள்வி வச்சு பார்க்கலாம். என்னன்னா, வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் 10 hours in a day? அதாவது ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? இதான் கேள்வி. இப்போ இதுலயே நம்ம என்ன சொல்லிருக்காங்கன்னா, கொடுத்த அளவு என்ன சொல்லிருக்கான், 10 மணி நேரம் சொல்லிருக்கான் 10 hours. மொத்த அளவு என்னது, ஒரு நாளைக்கு கேட்டிருக்கான். ஒரு நாள் தான் இங்க 24 மணி நேரம். 24 இன்டு 100. ஸோ நம்ம எல்சிஎம் மல்டிப்ளை பண்ண வரும் 1000 டிவைடட் பை 24. இப்போ இதுலயே நம்ம என்ன பண்ணலாம்னா, டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரெண்டுமே ஒரு கோ பிரைம் கிடையாது. நம்ம இதை கோ பிரைம் மாத்தணும், இல்லைன்னா ஜிசிடி ஒன்னா மாத்தணும். ஸோ ஒன்னா மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் 4 ஆல் டிவைட் பண்ணோம்னா 6 டைம், இது வந்து 250. ஸோ 250 வருது. ஸோ இதையுமே நம்ம டிவைட் பண்ணோம்னா, இதையுமே 2 ஆல் டிவைட் பண்ணா நம்ம என்ன கிடைக்கும்னா 3, இது வந்து 125 வரும். சோ நமக்கு என்ன கிடைக்கும், 125/3% கிடைக்கும். சோ நமக்கு இதான் ஆன்சரா இருக்கும். இதே இது நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸ் மாத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா டிவைட் பண்ணா 4 1 41, ரிமைனிங் வந்து 2/3%. இதான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல ஆன்சர் கொடுத்திருந்தாங்கன்னா, இதே இது வந்து நமக்கு ஃபிராக்ஷன்ல கொடுத்திருந்தானா இதான் ஆன்சர். இதையுமே நம்ம இன்னும் டெசிமல்ல மாத்தணும்னா 41.66 எக்ஸெட்ரா வந்திருக்கும். சோ இதான் இதோட ஆன்சரா இருக்கும். உங்களுக்கு டெசிமல்ல கொடுத்திருந்தானா எப்படி பண்ணலாம், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்தா எப்படி பண்ணலாம், இங்க நமக்கு ஃபிராக்ஷன்லயே கேட்டிருந்தானா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது क्वेश्चन என்னன்னு பார்க்கலாம். 12% of 250 liters is the same as dash of 150 liters. இதே தமிழ்ல எப்படி கேட்டிருப்பானா, 250 லிட்டரில் 250 லிட்டரில் 12% என்பது 150 லிட்டரில் டேஷுக்கு சமமாகும். இதான் கொஸ்டின். சோ முன்னாடியே பண்ண மாதிரி நமக்கு என்ன கொடுத்துருக்கான், பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான். 12 ஈக்குவல் டு கொடுத்த அளவு கொடுக்கல, 150 லிட்டர்ல தான் கேட்டிருக்கான். மொத்த அளவு 250. கொடுத்த அளவு சொல்லல, கொடுத்த அளவு எடுத்துக்கேன். இல்லைன்னா இது வந்து ஃபுல்லா எழுத வேணாம், எக்ஸ் ஓகேவா, இன்டு 100. சோ நமக்கு இது கிடைச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணிடலாம். 0 0
இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x equal to 12/10 into 25. So 2 டேபிள் டிவைட் பண்ணோம்னா 5 6 1 5 அப்பனா 30. So எவ்வளவு வந்துரும் 250 ல 12%ங்கிறது 30. இப்போ நம்ம क्वेश्चन என்ன கேட்டிருக்கான் சேம் as the சமமாகும் லிட்டரலி சமமாகும் கேட்கலாம். சோ நம்ம என்ன பண்ணனும் இப்போ 150க்கு 30 ன்னு பார்க்கணும். அப்பனா இதே ஃபார்முலா அப்ளை பண்ணனா 30/150 into 100. சோ ஒரு 0 கேன்சல் 5 ஆல டிவைட் பண்ணா 3 னா வந்து இது வந்து 2 டைம்ஸ் 3 டேபிள் டிவைட் பண்ணா 10 அப்பனா 20%. சோ 30ங்கிறது நமக்கு 20%ஆ இருக்கும். சோ இதுல ஆப்ஷன்ஸ் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பான். நீங்க அந்த ஆப்ஷன் செக் பண்ணினா 20% இருக்கும். அதை நீங்க பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம மூணாவது क्वेश्चन பார்க்கலாம். மூணாவது क्वेश्चन என்னன்னா there are 560 students in a school. Out of 560 students 320 are boys. Find the percentage of girls in the school. அதாவது ஒரு பள்ளியில 560 மாணவர்கள் படிக்கிறாங்க. அதுல 320 பேர் வந்து மாணவர்களாகவும் அதாவது ஆண்களாகவும் மீதமுள்ள பெண்களின் சதவீதத்தை காண்க. இதான் உங்களுக்கு क्वेश्चन கேட்டிருப்பான். சோ நம்ம percentage of girls கண்டுபிடிக்கணும். சோ இது ரெண்டு டைப்ல பண்ணலாம். நமக்கு டோட்டல் பீப்பிள் எவ்வளவு 560. அதே இது பாய் எவ்வளவு 320. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டையுமே சப்ட்ராக்ட் பண்ணா பண்ணனா கிடைக்கும் 240 கிடைக்கும். சோ 240ங்கிறது யாரு girls. சோ இப்போ percentage யூஸ் பண்ணா நமக்கு கிடைக்கும் 240 divided by 560 into 100. சோ நமக்கு எப்போதுமே எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி டிவைட் ஆனாலும் பிரச்சனை இல்ல, நம்ம பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க percentage கண்டுபிடிக்கணும். percentage கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைட் பண்ணுங்க 0 டிவைடட். சோ 2 டேபிள் டிவைட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் போது 12 இது 28. சோ மறுபடியும் 2 டேபிள் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் போது 6 14. சோ என்ன கிடைக்குது 6/14 into 100 கிடைக்கும். சோ இதுல வேற என்ன பண்ண முடியுமா 2 டேபிள் டிவைட் பண்ணா 3 7. இதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் இதுமே டிவைட் பண்ண முடியாது. என்ன கிடைக்கும் 300/7 கிடைக்கும். 300/7 டிவைட் பண்ணுங்க 7 7 4 28 remaining 2 0. so 4 times remaining வந்து 14 remaining 6. so இப்போ ஆப்ஷன் செக் பண்ணுங்க 41%, 42.86, 43.8, 44 இந்த நாலு ஆப்ஷன் தான் கொடுத்திருக்கான். சோ நமக்கு 42 கிடைக்குது. அதுக்கு அப்புறம் டெசிமல் என்னமோ கிடைக்குது. சோ இது நாலுலயுமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது செகண்ட் ஆப்ஷன் தான். சோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இப்போ fourth question னா if 48% of 48 is equal to 64% of z, then z equal to. சோ நமக்கு என்ன கொடுத்திருக்கான் 48% of 48 equal to, அதாவது 48% of 48 என்னது 48% னா by 100 into 48 equal to 64% of z சொல்லிருக்காங்க. 64/100 into z. நமக்கு ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்றோம். என்னன்னா 48ல percentage என்ன வருதோ அதுக்கு இது ஈக்குவலா பண்ணிருக்கா. சோ ரெண்டையுமே நம்ம ஈக்குவல் போட்டுறோம். 100 டிவைட் ஆயிடும். சோ டைரக்ட்டா அந்த z மட்டும் வச்சுட்டு 64 கொண்டு வந்தோம்னா 48 into 48 divided by 64. இந்த 48 நம்ம செக் பண்ணோம்னா இது எக்ஸாக்ட்டா நமக்கு 8 டேபிள்ல டிவைட் ஆகும். 64 8 டேபிள்ல டிவைட் ஆகும். சோ ரெண்டுமே நம்ம 8 டேபிள்ல டக்கன் பண்ணிடலாம். 8 6 6 அப்பனா 36. சோ z is equal to 36. சோ fourth ஆப்ஷன் நமக்கு 36 இருக்கு. இதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 64 இருக்கு, 56 இருக்கு, 42 இருக்கு. 4 ஆப்ஷன்ஸ்ல நமக்கு 64 நிறைய பசங்க ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அது தப்பு. 36 தான் கரெக்ட். இப்போ நம்ம 5th क्वेश्चन என்னன்னு பார்த்தோம்னா the income of a person increases by 10% and decreases by 10%. then percentage changes in his income. ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவரது வருமானம்.
ஸோ இதில் வந்து நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். டிக்ரீசஸ் பை 2%, டிக்ரீசஸ் பை 1%, இன்க்ரீசஸ் பை 1%, இன்க்ரீசஸ் பை 2%. இதான் உங்களுக்கு கொடுத்துருக்கான். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம கொடுத்துருக்கிறத என்ன கொடுத்துருக்கான், 10% இன்க்ரீசஸ் 10% டிக்ரீசஸ் கொடுத்துருக்கான். அதாவது வந்து 10% கூடுது 10% குறையுது. இந்த இடத்துல நமக்கு கொடுத்த அளவோ இல்லை மொத்த அளவோ கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தா நீங்க என்ன எடுக்கணும்னா 100 எடுக்கணும். எப்போதுமே 100 எடுத்துக்கணும். ஏன்னா அதைத்தான் நம்மளால ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியும். அதனால 100 எடுத்துக்கங்க. அப்படின்னா 100 கொடுத்த அளவு, மொத்த அளவு 100 எடுத்துக்க போறோம். சோ நமக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுது. 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்டு 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 100 இன்டு 10 பை 100. அப்புறம் நமக்கு எவ்வளவுன்னா 10 ரூபி நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சோ இப்போ நமக்கு டோட்டல் மொத்த அளவு என்ன இருக்கும், 110 ஆகும். ஆஃப்டர் தட் நமக்கு இன்க்ரீஸ் ஆனது என்ன ஆயிரும், 110 ஆயிரும். இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், இத 10% டிக்ரீஸ் கண்டுபிடிக்கணும். 10% டிக்ரீஸ் என்ன கிடைக்கும், 110 into 10 by 100. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டு சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு ஜீரோ கேன்சல், 0 கேன்சல், அப்படின்னா 11 கிடைக்கும். 11 எதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், 110 இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். 110 minus 11. ஸோ சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும், 99. ஒரிஜினல் வேல்யூ என்னது 100 எடுத்தோம், நமக்கு கிடைக்கிறது 99 தான் கிடைக்குது. அப்பனா டிக்ரீசஸ் பை பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கான். ஸோ நம்ம என்ன இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது ஒரிஜினல் வேல்யூ நம்ம எடுத்தது 100 எடுத்தோம், மாறினது 99 ஆயிருக்கு. ஸோ நமக்கு எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு, 1 ரூபி சேஞ்ச் ஆயிருக்கு. எதுல இருந்து, 100ல இருந்து இன்டு 100னா நமக்கு என்ன வந்து 1% கிடைச்சிரும். ஸோ 1% என்னது டிக்ரீசஸ், ஏன்னா எனக்கு கம்மியாயிருக்கு. ஸோ இதான் இதோட ஆன்சர். ஸோ இப்போ நம்ம 7th கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். The single discount which is equivalent to the two successive discount of 20% and 25% is. அதாவது இரண்டு தொடர் தள்ளுபடிகளான 20% மற்றும் 25% ஆகியவற்றுக்கு நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதம் என்ன? இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கான். 40%, 45%, 5%, 22.5%. இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 20 plus 25 ஆட் பண்ணி 45% போடுவாங்க. அது முற்றிலும் தப்பு. ஸோ நம்ம அதை வேற மாதிரி பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, இந்த இடத்துலயுமே நமக்கு ஒரிஜினல் அமௌண்ட் கொடுக்கல, ப்ரீவியஸ் சம் மாதிரியே. ஸோ நம்ம இங்க என்ன எடுக்க போறோம்னா அதே மாதிரி தான் 100 எடுத்துட்டு பண்ண போறோம். எதனால 100 எடுக்கிறோம்னா, நமக்கு ஈஸியா மல்டிப்ளை பண்ணவும் ஈஸியா டிவைட் பண்ணவும் யூஸ் ஆகக்கூடிய நம்பர் 100 தான். அதனாலதான் நம்ம 100 எடுத்துக்கிறோம். ஸோ 100 என்ன எடுத்துக்கிறோம், மொத்த அளவு எடுத்துக்கிறோம். மொத்த அளவு நம்ம 100 எடுத்துக்கிறோம். இப்போ இத நம்ம என்ன பண்ண போறோம், 20% ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். நமக்கு 20க்கு அப்புறம் தான் 25 கொடுத்துருக்கோம். அப்படின்னா ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம் அதுதான் பண்ணணும். ஸோ 100 into 20 by 100. ஸோ நம்ம என்னது 20 by 100 into 100 பண்ணிருக்கோம். ஸோ டிவைட் பண்ணும்போது 20 ரூபி நமக்கு கம்மியாகும். அப்புறம் என்ன கிடைக்கும், ஒரிஜினல் அப்போ வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு என்ன கிடைக்கும், 100 minus 20 equal to 80 ரூபி கிடைக்கும். உங்களுக்கு என்ன நடக்கும், நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்த ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 80. இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 25 கண்டுபிடிக்கணும். 25 by 100 into 80. ஸோ 0 டிவைடட். அதுக்கப்புறம் நம்ம 2 டேபிள் டிவைட் பண்ணா 5, 4, 5 டேபிள் டிவைட் பண்ணா 5. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் போது 20 கிடைக்கும். ஸோ நம்ம இதையுமே டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இதையுமே சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும், 80 minus 20 னா நமக்கு என்ன கிடைக்கும், 60 கிடைக்கும். இப்போ நமக்கு டோட்டலா என்ன கிடைச்சிருக்கு, 60 கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு, 100ல இருந்து டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. அப்ப நான் மைனஸ் 100 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 40 கிடைக்கும். ஸோ 40 தான் நமக்கு இந்த டிரான்சாக்ஷன் நடந்த டிஸ்கவுண்ட். ஸோ இப்போ நமக்கு டோட்டலா டிஸ்கவுண்ட் என்ன கிடைக்கும், 40 by 100 into டோட்டல் அமௌண்ட் என்னது 100. ஸோ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 40% கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது 40%. நிறைய பேர் ரெண்டையும் ஆட் பண்ணி 45 போடுவாங்க, அது தப்பு. ஸோ 8 சம் என்னன்னு பார்த்தலாம். 8 சம் என்னன்னா, ஆசிஸ்
32,000 முதல் ஆரம்ப முதலீட்டில் ஒரு புத்தக கடையை திறக்கிறார். முதல் ஆண்டில் அவருக்கு 5% இழப்பில் ஏற்படுகிறது. இருப்பினும் 2வது ஆண்டில் அவர் 10% லாபம் ஈட்டினார். 3வது ஆண்டில் அவர் 12% லாபம் ஈட்டுகிறார். 3 ஆண்டுகள் வருடங்கள் முழுவதும் அவரது நிகர லாபத்தை கணக்கிடுக. ஸோ நமக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கா. இதை எப்படி பண்றதுன்னு பாருங்க. நமக்கு ஆரம்ப விலை என்ன இருக்கு? 32,000 இருக்கு. ஸோ ப்ரீவியஸா பண்ண மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றையும் ஈஸியா கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? பர்சன்டேஜ் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். 32,000 into 5/100. ஸோ 0000 டிவைடட் அப்படின்னா 1600. இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நடந்த இழப்பீடு. ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 32,000 minus 1,600. ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா 0 0. அடுத்து 10ல இருந்து 6 போச்சுன்னா 4, 1 இருந்து 1 போச்சுன்னா 0, 30. ஸோ 30,400 கிடைக்குது. இதை ஃபர்ஸ்ட் ஒன்ல வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவு அமௌண்ட் ஆயிருந்தது? 30,400 ஆயிருக்கு. இப்போ செகண்ட் இயர் வரோம். செகண்ட் இயர் என்ன வர போறோம்? நமக்கு செகண்ட் இயர்ல 10% லாபம் கிடைக்குது. எந்த அமௌண்ட்டுக்கு? இந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம செக் பண்ணணும். இந்த அமௌண்ட்டுக்கு செக் பண்ணக்கூடாது. ஸோ அந்த அமௌண்ட் பிரின்சிபல் எடுத்துட்டோம்னா 10/100 into 30400. ஸோ 0000 கேன்சல். அப்ப என்ன கிடைக்கும்? 3040. ஸோ இது நமக்கு லாபம் ஆகுது. என்ன பண்ண போறோம் அப்படின்னா 30400 பிளஸ் 3040. எதனால முன்னாடி சப்ராக்ட் பண்ணி இதுல ஆட் பண்ணோம்னா அதுல நஷ்டம், இதுல லாபம், அதனால ஆட் பண்றோம். ஸோ என்ன கிடைக்கும் நமக்கு? 04433. ஸோ 33,440 கிடைக்கும். இப்போ அடுத்த இயர் என்ன ஆகுது? 12% ஆகுது. ஸோ 33,440. ஸோ இதுக்கு அடுத்து அடுத்த வருஷம் 12% ஆகுது. அதுக்கு என்ன எடுக்கணும்னா இதைத்தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமே பிரின்சிபல் மாறிக்கிட்டே போகும், முதலீடு மாறிக்கிட்டே போகும். ஸோ 12.5 நான் 12.5/100 into 33440. ஸோ 10 கேன்சல். நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 3344 12 ஸோ 0 2 20 வந்து நமக்கு இது மறுபடியும் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணா 22 ரிமைனிங் 2 15 17 1 6 சாரி 15 16. ஸோ 2 ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 8 8 6 6. 1 ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 4 3 3. ஸோ ஆட் பண்ணோம்னா 0 0 7 12 19 remaining 1 12 14 12 16 17 remaining 1 10 1 3. ஸோ இதான் நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம டெசிமல்ஸ் ஃபாலோ பண்ண போறோம். டெசிமல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ண போறோம்? 2 டெசிமல் தள்ளி பிரிக்கிறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 3179 கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? இதுல ஆட் பண்ண போறோம். இதுல 3344 இந்த அமௌண்ட்ல ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணனா நமக்கு 3179. சோ இத ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 9 1 6 6 3. சோ நம்ம இந்த அமௌண்ட சப்ட்ராக்ட் பண்ணனும். ஏன்? நமக்கு லாபம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. என்ன லாபம் நடக்கும் அப்படினு தான் கேட்டிருக்கான். 0 போட்டோம்னா 4619. சோ ஆப்ஷன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு தேர்ட் ஆப்ஷன்ஸ் வரலாம். சோ 43. சோ உங்களுக்கு அப்படியே கேட்கல. உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னா என்ன டிரான்சாக்ஷன் மொத்தமா நடக்கும் தான் கேட்டிருக்கான். சோ ஈஸியா நம்ம சொல்லிடலாம் இதான் நடக்கும். எது? 36619 அவ்வளவுதான் நடக்கும் அப்படிங்கறது ஆன்சர்ஸா கொடுத்துடலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு. இது போல மேலும் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.